Hi friends, welcome to Muntoli. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ப்ரோகிராமிங்ல லிட்டர்ஸ்னா என்ன, ஐடென்டிஃபையர்ஸ்னா என்ன, கீவேர்ட்ஸ்னா என்ன, வேரியபிள்ஸ்னா என்னங்கிறது பத்தி தான். நீங்க ஒரு பிகினர் லெவல் ப்ரோகிராமரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ப்ரோக்ராமிங்லேயுமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஒரு இஃப் கண்டிஷனாக இருக்கலாம், ஒரு லூப்பிங்காக இருக்கலாம், இல்லைன்னா வேரியபிள் டிக்ளரேஷனாக இருக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க. ஸோ 5 இதில் ஏங்கிறது வேரியபிள், 5ங்கிறது நம்ம அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுற வேல்யூ. ஸோ இந்த 5ங்கிறது ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏன்றது வேரியபிள், 5ன்றது அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ண வேல்யூ. ஸோ நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராமிங்காக இருந்தாலும் இன்புட் அவுட்புட் இருக்கும். ஸோ நம்ம இன்புட் கொடுக்க போகிறது ஒரு நம்பராக கொடுப்போம், இல்லாட்டினா ஃப்ளோட்டாக தருவோம். ஃப்ளோட் மீன்ஸ் ரியல் நம்பர்ஸ் அண்ட் டெசிமல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பாயிண்ட் வச்ச நம்பர்ஸ். ஸோ அது போக அல்ஃபா நியூமரிக்காக இருக்கலாம், இல்லாட்டினா ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். ஸோ இதைத்தான் நம்ம இன்புட் தரப்போகிறது கிடையாது. ஸோ நம்ம என்ன டேட்டா டைப்புன்றதை நம்ம கம்பைலர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதுக்கு இந்த ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே எடுத்துட்டிங்கன்னா இந்த 5ன்றது வந்து இண்டீஜர், இட்ஸ் அ ஹோல் நம்பர். ஸோ ஹோல் நம்பர் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ இன்ட். ஸோ இப்போ இதுவே பாயிண்ட் வச்சு வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5.2 இருந்துச்சுன்னா முன்னாடி நம்ம என்ன கொடுப்போம், ஃப்ளூட். ஸோ இதுதான் கீவேர்ட்ஸ். ஸோ இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பேஸ் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸான்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ட்ரூ ஃபால்ஸுன்றது எதில் வரும்னா இட்ஸ் அ பூலியன். If you want to print any output using the keyword print statement in Python programming, in C++ cout யூஸ் பண்ணுவாங்க. அதுவே சியாக இருந்துச்சுன்னா printf யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். இங்கே நான் பைத்தான் ரன் பண்ணுறதுனால print statement யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன்ஸ் ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூன்னு வரப்போகுது. அதே மாதிரி 6 greater than 9 கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூன்னு வரும் ஆர் ஃபால்ஸுன்னு வரும். ஸோ இங்கே கீவேர்ட்ஸ்ன்றது எதுன்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த பிரிண்ட்டுங்கிறது ரிசர்வ்டு கீவேர்ட்ஸு, அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸுன்றது ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ்ன்றது என்னென்னா ஒரு ப்ரோக்ராமில் இன்புட் அவுட்புட் ரெண்டு இருக்குது, சரியா? இப்போ நம்ம ஒரு இன்புட் கொடுக்கணும்னா அந்த இன்புட்டை நம்ம ராவாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணால் அதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டோர் பண்ணுறதான லொக்கேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏ வச்சுக்கோங்களேன், இப்போ 6ன்னு வச்சுருக்கேன். இப்போ எங்கள் ப்ரோக்ராமில் நான் 6ன்னு ஒரு இன்புட் தரேன். இந்த 6ஐ நான் அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை என்ன பண்ணோன்னா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணோம். ஸோ அந்த ஸ்டோர் பண்ணுற இடத்துக்கு நான் என்ன தரேன்னா ஒரு நேம் தரேன். ஸோ ஏ. ஸோ இப்போ ஏன்ற லொக்கேஷனில் எவ்வளோ 6ன்ற இன்புட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அந்த ஏன்ற மெமரி லொக்கேஷன் தான் வேரியபிள், சரியா? இப்போ நான் இன்புட் வந்து இண்டீஜரில் தரலாம், ஃப்ளோட்டில் தரலாம், ஸ்ட்ரிங்கில் தரலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த டேட்டா டைப்பை பொறுத்து மெமரி வந்து அலோகேட் ஆகும். இப்போ இண்டீஜராக இருந்துச்சுன்னா அது 3rd பிட்டாக இருக்கலாம். இப்போது இண்டீஜராக இருந்துச்சுன்னா 12 பிட்டாக இருக்கலாம், 64 பிட்டாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், சரியா? நீங்கள் என்ன டேட்டா டைப் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி மெமரிக்கு வந்து அலோகேட் ஆகும். ஸோ இதுதான் வேரியபிள்ஸ் வந்து நாட் ஓன்லி இண்டீஜர், நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஹாய் இட்ஸ் அ ஸ்ட்ரிங். அதே மாதிரி equal to 5.6 இட்ஸ் அ ஃப்ளூட். ஸோ ஒரு இன்புட்டை நீங்கள் ஸ்டோர் பண்ணுற அந்த இடத்துக்கு பேர் தான் வேரியபிள்ஸ். அந்த வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ யூசர் டிஃபைன்டு தான், நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஏடின்னு கொடுத்துருக்கேன், அதுக்கடுத்து கீழே வந்து உமா ஈக்குவல் டு ஹலோன்னு கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரைட் தான். ஸோ நீங்கள் என்ன வேணும் அந்த வேரியபிள் நேம் வந்து யூசர் டிஃபைன், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ மெமரி எதை பேஸ் பண்ணி வருதுன்னா நீங்கள் கொடுக்க போகிற இன்புட்டை பேஸ் பண்ணி தான்.
நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ்ன்றது என்னன்னா இட்ஸ் லைக் அ வேரியபிள்ஸ் தான். நம்ம வேரியபிளுக்கு ஒரு நேம் தரணும் இல்லையா, ஸோ அதுதான் ஐடென்டிஃபையர்ஸ். அந்த ஐடென்டிஃபையர்ஸ் இஸ் ஆல்சோ யூசர் டிஃபைன்டு தான். ஸோ நம்ம எப்படி தரலாம்னா ஒன்லி இல்லை இப்போ வேரியபிள்ஸ் நேம் வந்து இப்போ நான் ஒன்லி லோயர் கேஸாக தரலாம், இல்லாட்டினா அப்பர் கேஸாக தரலாம், இல்லாட்டினா மிக்ஸ்டில் தரலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ், விச் தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி வேரியபிள் நேம் தரலாம், அதுவும் தரலாம். ஸோ அது ஒன்லி ஃபார் அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் நான் ஒரு வேரியபிள் நேம் தரும்போது நம்பர்ஸில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, சரியா? ஸோ இது நீங்கள் எப்படி தரலாம்னா இந்த மாதிரி தரலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா தப்பு, சரியா? நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது லிட்டர்ஸ். லிட்டர்ஸ்ன்றது பண்ணால் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, இட்ஸ் அ ஃபிக்ஸ்டு வேல்யூ. அதாவது ஒரு இன்புட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டாக என்ன செஞ்சிடலாம், செட் பண்ணிடலாம். இதுதான் லிட்டரல்ஸ். லிட்டரல்ஸை 3 டிவைட் பண்ணுவாங்க: நியூமரிக் லிட்டரல்ஸ், ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ், பூலியன் லிட்டரல்ஸ். ஸோ இப்போ நியூமரிக் லிட்டரல்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போது இதுக்கு பதிலாக நான் இப்போ 6.4 கொடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ளோட்டு, ஸோ இதுவும் நியூமரிக் லிட்டரல்ஸ் தான். ஸோ இப்போ இதுக்கு பதிலாக என்ன கொடுக்கலான்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கு தரலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இட்ஸ் அ பூலியன் லிட்டரல்ஸ். அதாவது ஒரு வேரியபிளுக்கு ஒரு இன்புட்டை நம்ம டிஃபால்ட்டாகவே அசைன் பண்ணுறது தான் லிட்ரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஸோ இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பேஸ் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ட்ரூ ஃபால்ஸுன்றது எதில் வரும்னா இட்ஸ் அ பூலியன். இஃப் யூ வாண்ட் டு print any output using the keyword print statement in Python programming. In C++ cout யூஸ் பண்ணுவாங்க, அதுவே C-ஆ இருந்துச்சுன்னா printf யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். இங்கே நான் பைத்தான் ரன் பண்ணுறதுனால print statement யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன்ஸ் ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூன்னு வரப்போகுது. அதே மாதிரி 6 greater than 9 கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூன்னு வரும் ஆர் ஃபால்ஸுன்னு வரும். ஸோ இங்கே கீவேர்ட்ஸ்ன்றது எதுன்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த பிரிண்ட்டுங்கிறது ரிசர்வ்டு கீவேர்ட்ஸு, அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸுன்றது ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ்.